நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லிடுறோம். இப்ப நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் பேச வேண்டாம் நான் எப்பங்க சொன்னேன்? நான் அந்த மாரி சொல்லவே இல்லையே! அப்டின்னா, இந்த ஜனங்கள் நேரடியா சொன்னாங்க, கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும்னு. நீங்க கர்த்தர் பேச வேண்டான்னு சொல்லல. ஆனா, நீங்க ஒரு ஆள புடிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு ஆள புடிச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொன்னா சரி. அந்த தீர்க்கதரிசி சொன்னா சரி. இவர் நமக்கு வந்து ஜெபம் பண்ணி சொன்னார்னா சரி. அப்படி நீங்க ஒரு மீடியேட்டர ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில, கனநித்திரையின் ஆவியையும், காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. யார பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களை குறித்து சொல்லும்போது, காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் கர்த்தர் கொடுத்தார். கேளாதிருக்கிற காதுகள், ஆண்டவர் எந்த காதுகளை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது காது இல்லாமல் யாரையும் படைக்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு அது குறைபாடாக இருக்கிறது. நாம் மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு மனுஷர்கள் பேசுவது என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. கேட்காதனால நம்ம அவங்கள என்ன சொல்றோம்? காது கேளாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாகமத்தில செவிடர்கள் அப்படின்னு இருக்கும். இவர்களுக்கு ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு யார் பேசுறதும் என்ன செய்யல? கேட்கல. அதனால தான் அவர்களுக்கு நாம் காது கேளாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. அப்படி கேட்காதிருக்கும்பொழுது இவர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய செவிடர்கள் என்று அர்த்தம். இவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், இடைபடுகிறார். ஆனால் இவர்களுக்கு அது கேட்கவில்லை. திருச்சபைக்கும் இன்னைக்கு அதான் நிலைமை. சபையிலையும் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு என்ன சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சபையில இருக்கா? அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் வந்து சபைகள் பேசுறார். எல்லா இடத்துலயும் பேசுறார். வனாந்தரத்துல பேசுகிற ஆண்டவர் சபையில பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆனால் கேட்கிற காது நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற காது. இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க. உங்க மகன்கிட்டயோ, மகன்கிட்டயோ வீட்ல பேசிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறான். இப்போ அவன் சொல்றான், இப்போ நீங்க படின்றீங்க. அவன் விளையாடிட்டே இருக்கிறான். நீங்க என்ன கேட்குறீங்க? "ஏன்டா நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா?" அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவன் என்ன சொல்றான்? "கேட்குது, எல்லாம் கேட்குது. நீங்க பாட்டுக்கு பேசினே இருங்கம்பா." ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம பேசினா அங்கேருந்து என்ன வரணும்? ஒரு ரிப்ளை, ஒரு ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணு வரணும்ல. வந்தா தானே நம்ம பேசுறதுக்கான ஒரு மரியாதை இருக்குது. இல்லன்னா நம்ம பேசுறதுக்கு என்ன இல்ல? மரியாதை கிடையாதுல்ல. அவங்க பாட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் நீங்க என்ன பேசினாலும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. கேட்டா, "நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல" அப்படிம்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறது முக்கியம். கேட்டத விட என்ன ரியாக்ஷன்? என்ன பதில்? அதனால வரக்கூடியதான விளைவு என்ன? ஒருத்தனுக்கு காது கேட்காததும், கேட்டு செய்யாததும் ஒண்ணு தானே! 2ம் ஒரே 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 விஷயம் தானே! ஒருத்தருக்கு காது கேட்கல. அவர் அமைதியா உட்கார்ந்திருக்காரு. இவனுக்கு கேட்குது, அமைதியா உட்கார்ந்திருக்கான். என்ன 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 டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸும் இல்லல்ல. ஆனா, இவன் மட்டும் நம்மகிட்ட என்ன சொல்லுவான்னா, "கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் என்ன கேட்காமயா இருக்கிறேன்?" அப்படிம்பான். அப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் கேட்கிற காது என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்றது. அதுக்கு பதில் வர்றது, ரியாக்ஷன். அது இருந்தா தான் அது என்ன அர்த்தம்? கேட்கிற காது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன காது இருந்துச்சாம்? கேட்காத காது இருந்துச்சாம். ஒரு சம்பவத்த வேதத்துல வாசிச்சபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, இயேசு உட்கார்ந்தாலும், எந்திரிச்சாலும், நடந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவர்ட்ட ஒரு காரணம் இருக்கும் பாருங்களேன். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். அதற்கு ம். திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏன் அந்த பெருமூச்சு விட்டு அவர் தான் சுகமாக்க போறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவர் எந்த ஒரு விஷயத்த செய்ய போறது முன்னாடியே அவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஏன்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. அவர் அன்னைக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பிதாவாகிய தேவன் அன்னைக்கு காலையிலேயே அவருக்கு என்ன செஞ்சுருவாராம்? தெரியப்படுத்திருவாராம். அப்ப இயேசுவுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒருத்தர் நம்ம என்ன செய்ய போறோம்? சுகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அத படிக்கும் பொழுது சில நேரத்துல ஆவியானவர் சில கேள்விகள நம்மள கேட்பாரு. ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கிறாருன்னா அவர் பதில் சொல்ல போறார்ன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. ஏன் பெருமூச்சு விட்டார்? அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்த வாசிங்க பார்ப்போம். மறுபடியும் ம். அவர் தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு, தீரு, சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு, தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். இப்ப இவர் எங்க போயிட்டு வர்றாருன்னா, புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. எங்க போயிட்டு வர்றாரு? புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. அந்த பட்டணங்கள் எல்லாம் தீரு, சீதோன் இதெல்லாம் புறஜாதியார் பட்டணம்.
அப்படியே போயிட்டு அந்த பட்டணங்கள்லாம் போயிட்டு எல்லாம் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வராரு. அங்க போனா நல்ல ஓப்பனிங் இருக்கு, ரிசல்ட் இருக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா புறஜாதியார் கேட்கறது நல்லா இருக்கும் ஆண்டவருக்கு. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வாரு, புறஜாதியார் வந்து நல்லா வாய் திறக்கிறாங்க, நல்லா கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்திக்கிட்டு சிமியோன் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல புறஜாதியாரை குறித்து தான் சொல்லுவார். புறஜாதியாருக்கு வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதியார் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. புறஜாதியார்னா இஸ்ரவேலை அல்லாதவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியே போயிட்டு வருது, வசனம் நல்லா போயிட்டு வருது. இவர் திருப்பி இப்ப எங்க உள்ள வராரு? கலிலேயா வழியாக உள்ளே வராரு. அப்படி உள்ளே வரும்போது பார்த்தா வசனம் சொல்லுது, உள்ளே நுழையும் போது காது கேட்காத ஒருத்தன் இருக்கிறான். யாரு? தேவ ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தன் என்னவா இருக்கிறான்? அப்ப என்டர் ஆகும்போதே இதை நீங்க ஸ்பிரிச்சுவலி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு போகுது. ஆனால் இவர் எந்த ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த ஜனங்களுடைய காது என்னவா இருக்கிறது? கேட்கக்கூடாத காதாக இருக்கிறது. அப்படியே உள்ள நுழையிறார். நுழைஞ்ச உடனே பார்த்தா காது அப்படி இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பெருமூச்சு விட்டு. ஏன் அந்த பெருமூச்சுனா, எல்லா வயலும் என் வார்த்தையை கேட்கிறான். யார் கேட்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கலை. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு. பல நேரங்களிலே கர்த்தருடைய சத்தம் புறஜாதியாருக்கு கேட்கிறது, தேவ ஜனங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றது உலகத்தானுக்கு கூட கேட்குது சில நேரத்தில். நம்மால் கேட்டு பாருங்க, கொரோனா வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? இல்லை, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கணுங்க, மாஸ்க் போடணுங்க. அப்போ கூட தேவ பயம் அவனுக்கு வரவே வராது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது சொந்த ஜனங்களை பார்க்கலாம் புறஜாதியாருக்கு நல்லா ரீச் ஆகுது. ஆனால் சொந்த ஜனம் எப்படி இருக்கிறது? காது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கேட்காத காதுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் இதே நல்லா இருக்கு. ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தையை பர்டிகுலரா ஆவியானவர் சொல்றாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஏன் அப்ப சபையில எல்லாருக்கும் காது இல்லையான்னா, காது இருக்கு, கேட்கிற காது இல்ல. என்ன பேசினாலும் காது அடைக்கப்பட்டிருக்கு. இல்ல சில நேரத்தில் நமக்கு எப்படி தோணும், எல்லாம் ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு சபையில ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, சபை அந்த இடத்துக்கு போகவில்லை என்றால், இன்னைக்கு அதான் நிலைமை. அது காரணம் என்னன்னா, கேட்கக்கூடாத காதுகள் இங்க வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாலும், ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அது ரொட்டீன் ஆயிடும் பாருங்க. இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், கேட்கிறோம், கேட்கிற காது இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர அளவுக்கு காது நம்ம திறந்து கொடுத்துருக்கிறோமா? அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சு, பழகிருச்சு. அப்படியே உட்காந்து 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 சிலருக்கு அந்த வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. வசனம் போகாவிட்டால் அது ஆவிக்குரிய செவித்திறன், ஆவிக்குரியதான அந்த அந்த காது அடைக்கப்பட்டுருச்சு. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அடைக்கப்பட்ட காதுகளை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதே ஜனங்கள் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. சொல்லிட்டான் பாருங்க, அவனே வாய் திறந்து என்ன சொல்லிட்டான்? தேவன் எங்களோடு கூட. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுறாரு. எப்ப பேசத்தை நிறுத்தினார்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசதான் விரும்புறாரு. நம்ம கூட பேசதான் விரும்புவார். முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட பேச விரும்பினார். பேச விரும்பிட்டு வராரு தோட்டத்துக்குள்ள. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஓடி என்ன பண்ணிட்டானா? ஓடி ஒளிந்துட்டானா. அவர் சொல்றார், தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டேன். என்னப்பா காரணம்? அந்த சத்தம் எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு அந்த சத்தம் வேண்டாம். இப்ப இதே சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் கழிச்சு நடக்குது. இப்போ மோசே வழியாக கர்த்தர் பேசுறாரு. அந்த காட்சி பயங்கர ஜைஜாண்டிக்கா இருக்கு. இடி மின்னல் எல்லாம் வருது. அப்படி மலையில வந்து ஆண்டவர் இறங்குறாரு. இப்ப கூட கர்த்தருக்கு என்ன ஆசை? ஜனங்களோட கூட நான் பேசணும். நம்ம ஆண்டவர் பாருங்க, தோட்டத்துல உலாவ வந்து அவனை தேடுறாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா அவர் பகலில் குளிர்ச்சி, அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு உலாவுறது ரொம்ப இஷ்டம். ஆதாம் கிட்ட பகலில் உலாவும்படி வந்தார். அந்த எண்ணம் வந்து அவருக்கு ஈடேறல. காரணம்னா ஃபர்ஸ்ட் அப்செட் ஆயிட்டார் ஆண்டவர். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அத்தோடு போய் ஒளிஞ்சவன் தான். திருப்பி 2000 வருஷம் கழிச்சு மோசையை வச்சு கர்த்தர் பேசுறார். இப்போ ஜனங்களோட நான் பேசுறேன். ஏன்னா 2000 வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஏனோக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நோவா, ஆபிரகாம் இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜனங்களோட மொத்தமா பேசணும்னு ஆண்டவருக்கு ஆசை. இப்போ வந்து இறங்குறாரு. மலை மேல ஜெய்ஜாண்டிக்கா இறங்கின உடனே அந்த காட்சியை பார்த்தவனே அவன் சொல்லிட்டான், நீ எங்கிட்ட என்ன செய்யாதீங்க,
பேச வேண்டாம். எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் பாருங்க ஆண்டவருக்கு. எவ்வளவு பெரிய துக்கம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டாம், மோசே பேசட்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுவார் மோசே கிட்ட, நீ என்ன செய்யு, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு என்ன பண்ணு, ஒரு கூடாரத்தை போடு. எவ்வளவு ஆசை பாருங்க அவருக்கு, நான் உங்க நடுவில் வாசம் பண்ணணும், உங்களோடு கூட பேசணும். ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு ஒரு சராசரி ஆசை இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்துச்சுன்னா தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு. நம்மள மாதிரி அவர் ஆசைப்படல, அவருடைய ஆசை தான் நம்ம கிட்ட இருக்குது. அவருக்கு நம்ம கூட வாழணும், நம்ம கூட பேசணும், நம்ம கூட இருந்து உலாவணும், எல்லாம் ஆண்டவருக்கு ஆசை இருக்குது. 7 விதமா கர்த்தர் ஆசைப்படுவார். நம்ம கூட பைபிள்ல பார்த்தீங்கன்னா உலாவுதல் இருக்கும், பேசுதல் இருக்கும், தங்குதல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும். இது எல்லாத்தையும் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விரட்டிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரட்டியாச்சு. அதுல ஒன்று தான் கர்த்தரை பேச வேணாம்னு சொன்னது. அன்னையோட கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் யாருடைய வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான்? மோசேயின் வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான். எது சொன்னாலும் மோசே சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ப போறான். மோசே சொன்னா செய்வான். இப்ப கர்த்தருக்கு வேற வழியே இல்ல. யார் தான் மீடியேட்டர்? இப்ப மோசே தான் மீடியேட்டர். இந்த பழக்கம் இன்னைக்கும் சபைக்குள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சபை பழக்கம் யாருக்கு இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. சபை இருக்குதே, இது ஆவியானவர் பேசுகிற இடம். இப்போ ஊழியக்காரர் வழியாக, சபையின் தூதன் வழியாக பைபிள் சொல்லுது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப அந்த தூதன் வழியாக, ஊழியக்காரர் வழியாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்படி பேசும்பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லிடுறோம். இப்போ நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் பேச வேண்டாம் நான் எப்பங்க சொன்னேன், நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த ஜனங்கள் நேரடியா சொன்னாங்க கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும்னு. நீங்க கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லல, ஆனா நீங்க ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஆளை பிடிச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொன்னா சரி, அந்த தீர்க்கதரிசி சொன்னா சரி, இவர் நமக்கு ஜெபம் பண்ணி சொன்னார்னா சரி, அப்படி நீங்க ஒரு மீடியேட்டரை ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்ப நீங்க கேட்பீங்க, கர்த்தர் என் கூடலாம் பேசுவாரான்? கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உலகத்திலேயே பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, அது மனுஷன் கூட பேசுற தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். அதான் அழகா சரவணராஜமார் பாட்டு பாடுவாங்க, பேசாத கல்லோ மரமோ அல்ல நம்முடைய ஆண்டவர். யாரு? பேசுகிற தேவன். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேச சபையில வரும்போது உங்கள் காதுகள் செவி கொடுத்தால்தான் கர்த்தருடைய சத்தம் வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வாக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு மீடியேட்டர் உள்ள கொண்டாந்துடுறீங்க. ஒரு ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ அதை உள்ள கொண்டு வந்தா அவர் சொல்லட்டும், அவர் பார்க்கட்டும். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு கிடையாது. கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு இல்லை. இப்போ உதாரணமா ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாய் இரு, பயப்படாதே, நான் மோசே கூட இருக்கிறது போல உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்ல ஆனா யோசுவாக்கு என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. எப்படி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு. கடைசியா என்ன பண்ணுவார்? அதே 1ஆம் அதிகாரத்துல ஜனங்களை வச்சு கர்த்தர் பேசுவார். ஜனங்க சொல்லுவாங்க யோசுவா பார்த்து, பயப்படாத, நீர் மட்டும் பலம் கொண்டு திடமனதா இரு. அப்ப இது ஒரு கன்ஃபர்மேஷன். கர்த்தர் இவங்கிட்ட சொன்னதையும் ஜனங்க இவங்கிட்ட சொல்லும் போது இவனுக்கு என்ன வருது? ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது ரெண்டும் ஒரே வார்த்தை.